வாட்ஸ்அப்ல புதுசா வந்திருக்க டெக்ஸ்டோட ஃபியூச்சர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போல்ட், இட்டாலிக், ஸ்ட்ரைக் த்ரூ இந்த மாதிரி 3 டெக்ஸ்ட் ஃபார்மேட் தான் இருந்துச்சு. இப்போ புதுசா இன்னும் 4 டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னென்னன்னு பாத்தீங்கன்னா புல்லட் லிஸ்ட், நம்பர் லிஸ்ட், பிளாக் கோட், இன்லைன் கோட். இந்த டெக்ஸ்டோட ஃபார்மேட்ல எப்படி யூஸ் பண்றத பத்தி தான் இந்த வீடியோ நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருன்னா புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி. ஓகே, இப்போ உங்களோட வாட்ஸ்அப்போட சேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட் ஃபார்மேட் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். ஸ்டார் யூஸ் பண்ணி எந்தனா டைப் பண்ணிங்கன்னா அது வந்து போல்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கு வந்து அண்டர்ஸ்கோர் போட்டு அகைன் அண்டர்ஸ்கோர் போட்டால் இட்டாலிக். இதே வந்து இன்னொரு ஃபார்மேட் என்னென்னா, இதே இட்டாலிக்கில் வந்து அண்டர்ஸ்கோரில் போல்டாக வந்து வேணும்னா ஸ்டார் அண்டர்ஸ்கோர் அகெயின் அண்டர்ஸ்கோர் ஸ்டார் இது போட்டிங்கன்னா இட்டாலிக்லே போல்டாக இருக்கும். இது வந்து இதெல்லாம் ஓல்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூ. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா இது ஸ்ட்ரைக் அவுட்டு. இப்போ புதுசாக வந்திருக்கிற டெக்ஸ்ட் ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்லட்டட் லிஸ்ட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து புல்லட்டட் லிஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். புல்லட்டட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐஃபன் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா புல்லட்டில் வந்துடும். இது வந்து புல்லட்டட் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் லிஸ்ட்டு. ஒன்று வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டாட் வச்சு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைக் ஏதாச்சும் ஒரு வாங்க போகிறோம், கடையில் வந்து ஏதாச்சும் வாங்க போகிறோம், கர்ட்னா கர்டு, செகண்டு ஸ்பேஸ் விட்டு ரைஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் லிஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து பிளாக் கோட். இது வந்து ஒரு மெசேஜை வந்து நம்ம யூனிக்காக வந்து காமிக்கிறதுக்கு, அதாவது இந்த லைன் மட்டும் கொஞ்சம் இதாக யூனிக்காக காமிக்கிறதுக்கு வந்து ஒரு பிளாக் பண்ண மாதிரி காமிக்கிறதுக்கு வந்து இந்த கோட் வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் விட்டு நீங்கள் எந்த வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றத வந்து இது பண்ணுங்க, மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் புது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோட்டை வந்து பிளாக் பண்ணி ரொம்ப போல்டாக காமிக்காமல் ஃபேடாக வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேரா டைப் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து இது வேண்டாம் அப்படின்னா அந்த இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒரு சிங்கிள் கொட்டேஷன் மாதிரி இருக்கும், அந்த இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த அகைன் வந்து சேம் அந்த கொட்டேஷன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயரில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டேவோட வீக்கை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ எனக்கு வந்து சாக்லேட் டே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேராவில் பர்டிகுலராக இன்றைக்கி என்ன டே அப்படின்ற மாதிரி காமிக்கணும்னா சாக்லேட் டே அப்படின்றத மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து புதுசாக வந்திருக்க டெக்ஸ்ட் ஃபார்மேட். இப்போது இந்த புல்லட்டட் லிஸ்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து பிளாக் கோட், அதாவது ஒரு இதை வந்து பிளாக் பண்ணி காமிக்கிற மாதிரி அந்த ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் கோட், அதாவது ஒரு இதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரியான ஒரு இது. இந்த 4 ஃபியூச்சர்ஸ் தான் இப்போ வந்து கரண்ட்டாக எனேபிள் ஆகிருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் தான் இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இது வந்து தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.